வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களில் இவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு. 7வது ஊதிய குழுவின் கீழ் சலுகை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ரயில்வே ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றை உயர்த்துவதற்கான உத்தரவுகளை ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. ரயில்வே ஊழியர்களுக்கான அகவிலைப்படியையும் ரயில்வே ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலை நிவாரணத்தையும் ஜனவரி 1 முதல் அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் 58% இருந்து 60% ரயில்வே வாரியம் உயர்த்தியுள்ளது. இந்த உத்தரவுகள் ரயில்வே வாரியத்தின் தனித்தனி அறிவிப்புகள் மூலம் வெளியிடப்பட்டுள்ளன. பணவீக்கத்தின் தாக்கத்தை சமன் செய்வதற்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வுக்கு கடந்த மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து ரயில்வே வாரியம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான ரயில்வே வாரியத்தின் உத்தரவின்படி திருத்தப்பட்ட அகவிலை நிவாரண விகிதங்கள் ரயில்வே ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் 7வது ஊதிய குழுவின் கீழ் வரும் பிற தகுதியுள்ள பயனாளிகளுக்கு பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவற்றில் செய்யப்படும் திருத்தங்கள் பொதுவாக ஆண்டுக்கு 2 முறை செய்யப்படுகின்றன. ஜனவரி 1 மற்றும் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இவை அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஊதிய குழுவின் சூத்திரத்தின் அடிப்படையில் செய்யப்படும் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டவையாகும். இந்த புதிய திருத்தம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான ரயில்வே வாரியத்தின் உத்தரவின்படி திருத்தப்பட்ட அகவிலைப்படி விகிதங்கள் ரயில்வே ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் 7வது மத்திய ஊதிய குழுவின் கீழ் வரும் பிற தகுதியுள்ள பயனாளிகளுக்கு பொருந்தும். மறுபுறம் 8வது ஊதிய குழுவின் கீழ் முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. 8வது ஊதிய குழுவின் ஆரம்பகட்ட பணிகள் இப்போது தொடங்கியுள்ளன. இன்று மே 13ஆம் தேதியும் நாளை மே 14ஆம் தேதியும் 8வது ஊதிய குழுவின் குழு டெல்லியில் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ரயில்வே அமைச்சகத்துடன் இணைந்த பல்வேறு ஊழியர் அமைப்புகளுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. இந்த கூட்டங்களின் நோக்கம் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்பது மட்டுமல்லாமல் புதிய ஊதிய கட்டமைப்பு, படிகள் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதும் ஆகும். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கும் என்றும் அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வுக்கான தனது பரிந்துரைகளை ஊதிய குழு அரசுக்கு சமர்ப்பிக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.